பேஸ்புக் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை தடை செய்ய முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கேரகல பத்மாவதி பிரிவினாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தலைமையில் பெவிதி புனருதய பிரதீபா 2014 நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பௌத்த சாசனத்தை பாதுகாத்து ஏனைய மதங்களுக்கு மதிப்பளித்து அனைத்து மதங்களையும் பாதுகாக்க செயற்படுவதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். பௌத்த வெளியீடுகள் தொடர்பான ஒழுங்குபடுத்தும் பிரேரணையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பௌத்த மதத்தை பாதுகாக்க தேவையான பிரேரணை ஸ்தாபிக்கப்பட உள்ளது. அதனை அனைத்து சங்க நாயக்க தேரர்களுக்கும் வழங்கவே எதிர்பார்த்துள்ளோம். சமூக இணையதளங்கள் உட்பட நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். இணையதளங்கள் காணப்படுகின்றன. புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சிறந்தவற்றையும் தீயவற்றையும் சுட்டிக்காட்ட வேண்டும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த தளங்களை உரிய வகையில் பயன்படுத்தாமை மற்றும் அறியாமையே உள்ள பிரச்சினைகளாகும். இதேவேளை கொழும்பு பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியின் 7 மாடி கட்டடத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். கல்லூரியின் உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதுடன் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. அத்துடன் கொழும்பு பாதுகாப்பு